நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பு குறைந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது சம்பந்தமாக சில முக்கியமான தரவுகள், புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான டேங்கர் விமானமாகிய KC-135 விமானம் நேற்று ஈரானினுடைய மேற்கு பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியிருந்தது. அது சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் விரிவாக விளக்கமாக போட்டிருக்கிறேன். அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது சம்பந்தமாக அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விமானத்தில் 6 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுற நேரத்தில் அவர்களில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சென்ட்கோம் அறிவித்திருக்கிறது. கொல்லப்பட்டவர்களுடைய விவரம் அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு பொதுமக்களுக்கு சொல்லப்பட மாட்டாது. உறவினர் நண்பர்களுக்கு சொன்ன பிறகுதான் பொதுமக்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மீண்டும் ஒரு தடவை சென்ட்கோம் சொல்லியிருக்கிறது, இது எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ அல்லது நண்பர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ அல்ல. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இன்னமுமே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றுதான் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள இன்றைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்கள் தான், இது எங்களுடைய நடவடிக்கை தான் என்று சொல்லி ஒரு அமைப்பு உரிமை கோரி இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுற அமைப்பு. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இவர்கள் ஈரானால் இயக்கப்படுற ஒரு ப்ராக்சி குரூப் என்று சொல்லுவோம் தானே, அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்சி குரூப் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அமெரிக்க விமானப்படையினுடைய KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்கள் தான். ஈராக்கிய மண்ணில் பறக்கிற எந்த ஒரு விமானத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம். ஏன்னு சொன்னால் இது எங்களுடைய வான்பரப்பு. இதில் பறக்கிற விமானங்கள் எல்லாமே அனுமதி இல்லாமல் அத்துமீறி பறக்கின்றன. எனவே அதனை சுட்டு வீழ்த்துகின்ற உரிமை எங்களுக்கு இருக்குது. இந்த விமானத்தையும் நாங்கள் தான் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பினர் உரிமை கோரியிருக்கின்றார்கள். எனவே இதில் யார் சொல்றது உண்மை, அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுறது உண்மையா அல்லது இந்த குழுவினர் சொல்றது உண்மையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் வேகமாக குறைந்து வருகின்றன என்று சொன்னால் அது கொஞ்சம் நம்புறது கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகளவு ஆயுத வளங்களை கொண்ட நாடு அமெரிக்கா, அதிகளவு இராணுவ பலத்தை கொண்ட நாடு அமெரிக்கா, வல்லரசு நாடு அமெரிக்கான்றது அது நீண்ட காலமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். எல்லா தரவுகளையும் எடுத்து பார்த்தா ஆறுட்ட அதிகளவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் அமெரிக்காட்ட தான் அதிகளவு ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் அந்த அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பை குறைஞ்சு கொண்டு வருது என்று சொல்லி பிரித்தானியாவிலிருந்து வெளிவரக்கூடிய பிரபலமான ஒரு நாளிதழில் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு கட்டுரையில் அமெரிக்க இராணுவ வீரர்களை, இராணுவ தளபதிகளை மேற்கோள் காட்டி அவர்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். என்னென்று சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பித்து முதல் ஒரு 4-5 நாள்லேயே பல வருடங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஒரேடியாக முடித்து விட்டார்கள் அமெரிக்கா படையினர் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்க இராணுவத்திட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கும். எத்தனை வருடங்களுக்கு இந்த ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கணக்கொன்று இருக்குத்தானே. அவ்வளவு ஆயுதங்களையும் மளமளமளன்று கொட்டி தள்ளி இருக்கின்றார்கள், கொண்டு ஈரானுக்கு மேலே குவித்திருக்கிறார்கள். அதனால் அவ்வளவு ஆயுதங்களும் வெறும் 4-5 நாட்களில் செலவிடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தகவல் இந்த போரினுடைய முதல் ஒரு வாரத்தை முதல் 7 நாளில் 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவிடப்பட்டிருக்கு என்று சொல்லி. எனவே அவ்வளவு பெருந்தொகை பணம் செலவிடப்படுது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆயுதங்களும் செலவழிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அர்த்தம். எனவே அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆயுத கையிருப்பு குறைந்து வருகிறது என்று சொல்லி. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் இருக்குதானே, பென்டகன், அவர்கள் மிக விரைவில் அமெரிக்க பாராளுமன்றத்திடமும் வெள்ளை மாளிகையிடமும் ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்க இருக்கின்றார்களாம். என்ன கோரிக்கை என்று சொன்னால், அவசர கால அடிப்படையில் 50 பில்லியன் டாலர்ஸ் உடனடியாக ஒதுக்கணும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைக்க போகிறார்களாம். அதுக்கு காரணம் அவசரமாக ஆயுதங்கள் வாங்க வேண்டி இருக்குது.
இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அதனால் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்க வேண்டி இருக்குது. அமெரிக்கா எங்கேருந்து வாங்குறது? அமெரிக்கா தானே நிறைய ஆயுதங்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு விற்று கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா போயிட்டு யார்கிட்ட ஆயுதங்கள் வாங்குறேன்னு சொன்னால், அங்கே தான் இருக்கு ஒரு சின்ன விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க இராணுவம் இருக்குது. அவர்கள் தங்களுக்கென்று ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அமெரிக்காவில் பெற்றுமளவிலான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஆயுத உற்பத்தி சாலைகள், ஆயுத உற்பத்தி கம்பெனிகள் பிரைவேட்டாக இருக்குது. எனவே அமெரிக்க படையினர் ஆயுதம் தேவை என்று சொன்னால் அவர்கள்ட்ட தான் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ உதாரணமாக நேற்று விழுந்து நொறுங்கின இந்த விமானம் இருக்கு தானே, அதாவது KC-135 விமானம், அதை அமெரிக்க இராணுவம் தங்களுடைய சொந்த ஃபேக்டரியில் உற்பத்தி செய்த விமானம் இல்லை. அது போயிங் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது. போயிங் என்றது ஒரு தனியார் கம்பெனி. அது பயணிகள் போக்குவரத்து விமானங்களை உற்பத்தி செய்வார்கள், அல்லது விண்வெளிக்கு போகிற அந்த ராக்கெட்ஸை உற்பத்தி செய்வார்கள், எல்லாத்தையும் உற்பத்தி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தனியார் கம்பெனி தான் போயிங் என்ற கம்பெனி. எனவே போயிங் என்று சொல்லப்படுற கம்பெனிக்கு அமெரிக்க அரசாங்கத்தால் காசு கொடுத்து வாங்கப்பட்டதுதான் இந்த விமானம். எனவே தனியார் கம்பெனிகள் காசு இல்லாமல் ஆயுதங்களை சும்மா கொடுப்பார்களா? கடைசி வரைக்கும் இல்லை. எனவே அமெரிக்க இராணுவத்துக்கு இப்போ ஆயுதங்கள் தேவை என்று சொன்னால் கட்டாயம் நிதி ஒதுக்கப்படணும். அடுத்தடுத்த வாரங்களில் $50 பில்லியன் அவசர கால நிதியாக அமெரிக்க இராணுவம் கேட்கும் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அமெரிக்க இராணுவம் கேட்க போது என்ற தகவல் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிய வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய செனட்டர்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதுல ஒரு சில செனட்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது அவ்வளவு இலகுவானதல்ல, நாங்கள் அப்படி காசு தூக்கி கொடுக்க போறதில்லை. ஏனென்று சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் நடத்தப்படுற இந்த யுத்தமே அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்துக்கு சொல்லாமல், பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இஷ்டத்துக்கு நடக்கிற ஒரு யுத்தம். அது மட்டும் இல்லாமல் சும்மா இந்த வெற்றி காசோலி என்று சொல்லுவோம் தானே, அதாவது செக்கை கொடுக்கறது, தேவையான நம்பரை நீங்களே போட்டு நிரப்புங்கன்னு சொல்லி கொடுப்பேன் தானே, வெற்றி காசோலி என்று சொல்லி, அப்படியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியான்னு சொல்லிக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசா முர்கோவ்ஸ்கி என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான செனட்டர் ஒரு ஆள். இந்த செனட்டர் அமெரிக்காவினுடைய பட்ஜெட் இருக்கு தானே, வரவு செலவு திட்டம், அந்த பட்ஜெட்டை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று இருக்காம். பாராளுமன்றத்தில் ஒரு தனி குழு ஒன்று இருக்காம். அந்த குழுவினுடைய ஒப்புதல் கிடைச்சா மட்டும்தான் அமெரிக்காவில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு வருஷமும். எனவே அந்த வரவு செலவு திட்டத்தையே அங்கீகரிக்கிற அந்த குழு இருக்கு தானே, அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர் தான் லீசா. எனவே அவாக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்க முடியாது தானே. அவ சொல்லியிருக்கிறா, நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த வெற்றி காகிதத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி செக் கொடுக்க போறதில்லை என்று சொல்லி. இன்னும் ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் முன் எப்போதும் இல்லாதவாறு அமெரிக்க இராணுவம் முன் எப்போதும் இல்லாதவாறு அதிக அளவிலான டொமாஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறது ஈரானுக்கு எதிராக என்று சொல்லப்படுகிறது. வேற எந்த ஒரு யுத்தத்திலையும் இந்த அளவுக்கு அதிகமாக டொமாஹாக் பாவிக்கப்படல. இங்கே தான் முதல் முறையாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டொமாஹாக் ஏவுகணையினுடைய பெறுமதி எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா $3.6 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். $3.6 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த 5 வருடங்களில் அமெரிக்க இராணுவத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட டொமாஹாக் ஏவுகணைகளுடைய மொத்த எண்ணிக்கையை 322 மட்டும்தான் என்று சொல்லி, அதாவது அமெரிக்க இராணுவத்திட்ட 322 ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கு. டொமாஹாக் ஏவுகணை என்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான ஏவுகணைகளை குவித்து வைத்திருப்பார்கள் என்றுதான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய கட்டளை பணியகம் இருக்குத்தானே, சென்காம், அவர்களும் மற்றது இராணுவ தலைமையகம் இருக்குத்தானே, பென்டகன், அவர்களும் ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் வெளியிடுறது. இந்த சண்டே சம்பந்தமாக வீடியோக்கள் வெளியிடுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானங்கள் எல்லாம் சீறி கொண்டு பறக்கும், ஏவுகணைகள் எல்லாம் அடிக்கப்படும். அதை பார்க்கவே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் என்று வைங்கவன். எனவே அதை பார்க்கக்குள்ள அமெரிக்க இராணுவ ஸ்டாக் முடியாத போல இருக்குது, நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பினம் போல நடக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரித்தானியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களில் அமெரிக்காவில் இருந்து ஒவ்வொரு நாளும் விமானங்கள் வந்தபடி வந்து பிட்டிய ராட்சச விமானங்கள் எல்லாம் கொண்டு இங்கே குவிக்கப்படுது. பிறகு இங்கே வச்சு ஆயுதங்களை லோட் பண்ணி இப்போ மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படுது. அப்போ சொல்லப்போனால் இந்த ஈரானிய யுத்தத்தில் அமெரிக்கா வெளியில் எடுக்காத ஆயுதங்கள் என்று சொல்லி ஒரு ஆயுதமே இல்லை போல இருக்கு. தனியாக அணுகுண்டு மட்டும்தான் வெளியில் எடுக்கலையே தவிர மற்றபடி எல்லா ஆயுதங்களும் இப்போ வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய கடற்படையிடம் மொத்தமாக 57 டொமாஹாக் ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி இந்த கட்டுரையில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 57 டொமாஹாக் ஏவுகணைகளில் எத்தனை ஏவுகணைகளை இதுவரை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாகும். அதே வேளையில் இன்னும் ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டணும். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர்
பீட் ஹெக்ஸெட் மற்றும் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின் லெவிட். இந்த 2 பேருமே என்ன சொல்லினோம் என்று சொன்னால், அமெரிக்க இராணுவத்திடம் தாராளமாக ஆயுதங்கள் இருக்கின்றன, எங்களிடம் ஆயுத பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏற்கனவே எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆயுத கம்பெனிகளிடம் சொல்லியிருக்கிறார், ஆயுதங்களை உற்பத்தி செய்ய சொல்லி. அந்த ஆயுத உற்பத்திகள் போய்கொண்டே இருக்குது. எனவே ஆயுத பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி இந்த 2 பேரும் மறுத்திருக்கிறார்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.